Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்க போகிறோங்க. நம்ம யூஸ்வலாக வீட்டில் சட்னி ஈஸியாக அரைச்சிடுவோம். துவையல் அப்படிங்கிற கொஞ்சம் சில பேருக்கு பதம் தப்பி போயிடும். சட்னி அப்படிங்கிற கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். துவையல் அப்படிங்கிற கட்டியாக ரைஸுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி எப்படி அரைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அரைக்க போகிற துவையல் பார்த்திங்கன்னா வெதமல்லி துவையலும் பொட்டுக்கடலை துவையலுங்க. வெதமல்லி துவையலுக்கு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறம் உப்பு, புளி 2 துவையலுக்கு சேர்த்து கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். புளி எடுத்து வச்சுருக்கேங்க. பொட்டுக்கடலை துவையலுக்கு நம்ம காஞ்ச மிளகாய் சேர்க்க மாட்டோம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன். இது நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் பொட்டுக்கடலையை அதிகப்படுத்தி தேங்காவை கம்மி பண்ணிக்கலாம். சில பேர் இதில் பூண்டும் சேர்த்து அரைப்பாங்க. நான் பூண்டு வைக்கல. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பூண்டு 2 பல் பூண்டு வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி அரைக்கலான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம அம்மியில் தான் அரைக்க போகிறோம். நீங்கள் அம்மியில் அரைக்கிறதா இருந்தாலும் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் ஒரே ஒரு டிப்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல துவையல் அரைக்கல தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. நல்ல மாவாக திரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். நம்ம சட்னி அளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பிறுபிறுந்தா இருக்கணும். நம்மளோட 2 துவையலும் ரெடி ஆயிடுச்சு.
நீங்கள் ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைச்சாலும் சரி, அம்மியில் அரைச்சாலும் சரி, முதல்ல நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி தொளிக்க ஆரம்பிக்கணும். தண்ணியை ஊற்றி அரைக்கக்கூடாது. தண்ணியை தொளிச்சு அரைச்சாதான் இந்த மாதிரி துவையல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 துவையலும் ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.